முடிச்சுக்கோங்க. அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க பகிரங்கமா கல்யாணம் முடிச்சுக்கோங்க. அவ அனுமதிக்கலாட்டியும் நீங்க திருமணம் முடிக்கிறாருன்னா பகிரங்கமா திருமணம் முடிச்சு கொள்ளணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பகிரங்கமா தான் திருமணம் முடிக்கணும். ரகசியமாலாம் வச்சிருக்கையில அது வப்பாட்டி தான். அவங்ககிட்ட யாருக்குமே தெரியாம, பொண்டாட்டி தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட ஊர்க்காரனுக்கும் சொல்ல மாட்டீங்க, யாருக்குமே தெரியாம வச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கும் கண்ணு காது மூக்கு இருக்கு தானே. உங்க மனைவிக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது, மாமனார் இருக்குது, மச்சினமார் இருக்குது, அவங்க உறவுக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் பொண்டாட்டி தெரியும். கேள்வி என்ன தெரியுமா, பொண்டாட்டி தெரியாம திருமணம் முடிக்கலாமா? பொண்டாட்டி தெரியாம முடிக்கணும்னா என்ன செய்யணும்? இன்னொரு 30,000 பேருக்கு தெரியாம தான் நீங்க முடிக்கணும். ஏன்னா பொண்டாட்டி தெரிஞ்சாக்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா தெரிஞ்சிருமே. அப்ப கேள்வியை ஒத்த கேள்வி கேட்பாங்க, பொண்டாட்டி தெரியாம முடிக்கலாமா? பதில் கொடுத்துருவாங்க ஆமா. அப்படின்னா என்ன நடக்க போகுது தெரியுமா? பப்பாட்டியா வச்சிருக்க போறீங்க. இதை என்ன லைசன் எடுத்த விபச்சாரமா இருக்கிற? எப்படி தெரியாம நீங்க முடிக்க முடியும்?